அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது இல்லை காம்பினேஷன் டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருக்குனாலே அவங்களுக்கு ஆக்னி வரும். ஹையாக இருக்கிற வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு பேரியர் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும். எஸ்பிஎஃப் வந்துட்டு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி பிஏ ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். அவங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் அது அவங்க 10 ஸ்டெப்பு பண்ணாலும் 15 ஸ்டெப்பு 40 ஸ்டெப் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு ஃபேக்டர் இருக்கும்னா ஹைட்ரேஷன். முட்டி வலி இதெல்லாம் சொல்லும் போதுமே கொலாஜன் வந்துட்டு will also help for that. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எப்பவுமே ரொம்ப கான்சியஸா இருக்கிற 2 விஷயம் என்னன்னா ஸ்கின் அண்ட் ஹேர். ஸ்கின் அண்ட் ஹேர்ல என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நம்ம என்னென்ன ரெமிடிஸ்லாம் நம்ம வீட்டிலே பண்ணலாம் அண்ட் ரெமிடிஸ்லாம் வந்து எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கிட்ட விரிவா பேசுறதுக்கு இணைஞ்சிருக்காங்க டாக்டர் அர்ச்சனா டெர்மட்டாலஜிஸ்ட். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி போயிடலாம்னா, நம்ம ஸ்கின்ல வந்து டேமேஜ் அப்படின்றது டெய்லி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது உண்மையா? அண்ட் அந்த டேமேஜஸ்லாம் வந்து நம்மளோட ஸ்கின்னை எப்படி லாங் டேர்மா ப்ரொடெக்ட் பண்ண போகுது? ஸ்கின் டேமேஜுங்கிறது வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் வேஸில் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு அன்ப்ரொடெக்டட் ஸ்கின்னாக இருக்குது. அதாவது நம்ம ஸ்கின்ல வந்து எதுவுமே யூஸ் பண்ணலை, ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அதிகமாக லைட் எக்ஸ்போஜர் இருக்குது, இல்லாட்டி வந்துட்டு வெளியில் நம்ம அதிகமாக வந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா என்வாயன்மெண்டல் எக்ஸ்போஜர், ஸோ பொல்யூட்டன்ஸ் அதெல்லாம். ஸோ இது வந்துட்டு அன்ப்ரொடெக்டட் ஸ்கின், அதாவது நம்ம ஸ்கின்ல எதுவுமே போடலை, நம்ம முகத்தை கழுவிட்டு மட்டும் அப்படியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதனால் இருக்கிற பாதிப்பு இருக்கும். ஸோ என்ன பாதிப்பு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, ஒன்று லைட்னால வர்றது வந்து ஃபோட்டோ ஏஜிங்னு சொல்லுவோம். ஸோ லைட்னால ஸ்கின் வந்து ஃபாஸ்ட்டாக ஏஜ் ஆகுது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வந்துட்டு ஸ்கின் பேரியர் வந்துட்டு டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆனாலே நிறையா ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸுமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். அண்ட் நம்மள மாதிரி ஒரு ஊரில், அதாவது ஹியூமிடிட்டி வந்துட்டு ஹையாக இருக்கிற வந்துட்டு ஒரு பிளேஸில் வந்துட்டு பேரியர் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக டேமேஜ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவகெண்ட்டாக ஸ்கின் கேரில் வந்துட்டு இன்வால்வ் ஆகாட்டியும் பரவாயில்ல, ரொம்ப பேசிக்கான ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் இந்த ரெண்டுமே மட்டுமே ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பேரியரும் ப்ரொடெக்டடாக இருக்கும் அண்ட் ஃபோட்டோ ஏஜிங் மாதிரி இஷ்யூஸுமே நம்ம டேக்கிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து நீங்க சொல்ற சன்ஸ்கிரீனும் மாய்ஸ்சரைசரும் வந்து செட் ஆகுறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து ஆக்னிஸ் அதிகமாகுது அண்ட் ஆக்னி இல்லாதவங்களுக்குலாம் திடீர்னு ஆக்னி வருது. லைக் அவங்க அவ்வளோ லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணாததுனால அந்த இஷ்யூ வருதா, இல்லை வந்து அவங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சு அவங்க யூஸ் பண்ணாததுனால அந்த இஷ்யூ வருதா? ஓகே, ஸோ இப்போது ஆக்னி மாதிரி ப்ராப்ளம் ஸ்கின் கண்டிஷன்ஸ் வந்துட்டு மல்டி ஃபேக்டோரியல் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் ஆக்னி வராது, வேறு ஏதாச்சும் ட்ரிகர் அவங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இட் குட் பி ஹார்மோனல், இட் குட் பி ஜெனட்டிக் ஆஸ் சச். லைக் பேரண்ட்ஸில் யாராச்சும் ஒருத்தங்களுக்கு ஆக்னி இருக்குனாலே கண்டிப்பாக குழந்தைக்கும் ஆக்னி 50% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி காஸ் பேஸ் தான். ப்ளஸ் அவங்களோட ஸ்கின் டைப்பே எப்படி இருக்குன்னு, இப்போ அவங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது இல்லை காம்பினேஷன் டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருக்குனாலே அவங்களுக்கு ஆக்னி வரும். பட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் டைப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்கிரீனோ சூஸ் பண்ணும்போது ஜென்ரலி இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. when it comes to sunscreen பொதுவாகவே வந்துட்டு நான் யூஸ்வலி என்ன சொல்வேன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒரே ஸ்கின் டைப் தான் இருக்குது, அவங்களுக்கு எந்த ஸ்கின் இஷ்யூஸும் இல்லாமல் இருந்தாலுமே ஒருத்தங்களுக்கு செட் ஆகிற சன்ஸ்கிரீன் இன்னொருத்தங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகணும்னு கிடையாது. பட் ஆன் அ ப்ராடர் பேசிஸ் நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்காங்க சருமம் அப்படின்னா அவங்க வந்துட்டு க்ரீம் பேஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இதுவே வந்துட்டு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு ஜெல் பேஸ்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின்னா தே கேன் கெட் அவே வித் எனி திங், ஐதர் க்ரீம், ஜெல் ஆர் லோஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் கோஸ் வித் மாய்ஸ்சரைசர். பட் மாய்ஸ்சரைசர்லையுமே இன்னொன்று முக்கியமாக வந்துட்டு அவங்க என்ன நோட் பண்ணோன்னா, ஆயிலி ஸ்கின்னோ இல்லை காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க வந்துட்டு நான் கொமிடோஜெனிக் இல்லாட்டி ஆயில் ஃப்ரீன்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அகைன் இங்கேயுமே வந்துட்டு தே வில் ஹேவ் வெரி லைட் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர்ஸ், ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது போட்டால் அந்த ஹெவினஸ் இருக்காது. அப்படி தான் இப்போ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு அந்த ஹெவி ஃபீல் இல்லாமல் இருந்தால் தான் அவங்களால அது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். வெரஸ் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் டு பி அ லிட்டில் ஹெவி. அப்போ தான் வந்துட்டு அவங்க ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலாகவே ஸ்கின் பேரியர் வந்துட்டு ப்ராப்பராக இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஹெவி க்ரீம்ஸ் மாதிரி யூஸ் பண்ணும்போது தான்
தான் இந்த பேரியர் ரிப்பேர் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பேசிக்காக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வேணும், இல்லை இந்த மாதிரி நான் போயுமே எனக்கு வந்துட்டு செட் ஆகலைன்னா அப்போ கண்டிப்பாக உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கைடன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் டவுட் எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா, சன்ஸ்கிரீன்ல வந்து இந்த SPF பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த SPF வந்து உண்மையாலே நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் சன்ஸ்கிரீன் வந்து உண்மையாலே நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுதான்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த SPF டிஃபரன்ஸ் வந்து எப்படி அது டிஃபரன்ஷியேட் பண்றது மேம்? ஸோ கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து இஸ் எப்படி சொல்கிறது, நாட் ஜஸ்ட் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது. இப்போ இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் எப்படின்னா நம்மளுக்கு எல்லா சோர்சஸ் ஆஃப் லைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இருக்குது. ஸோ SPFன்னு நம்ம சொல்லும்போது சன் ப்ரொடெக்டிவ் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக இப்போது ஒருத்தங்களுக்கு வந்துட்டு எனக்கு இண்டோர் எக்ஸ்போஜர் தான் இருக்குது, நான் பெருசாக வெளியிலலாம் போக மாட்டேன், இல்லாட்டி அவங்க ஸ்கின்க்கு வந்துட்டு பெருசாக ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் அவங்க எதுவும் எடுக்கலைன்னா அவங்க SPF 30மே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு எனக்கு வெளியில தான் நான் அதிகமாக இருப்பேன், இல்லாட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக லைட்ஸ் வந்துட்டு இருக்குது, எக்ஸ்போஜர் இருக்குன்னா தென் தே கேன் ஆப்ட் ஃபார் SPF 50. அண்ட் இப்போல்லாம் வந்துட்டு தெர் ஆர் சன்ஸ்க்ரீன்ஸ் தட் கம் ஃப்ரம் SPF 60, 80 அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ வர சில ஃபார்முலேஷன்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லாங்கர் லாஸ்டிங்காகவே இருக்குது. ஸோ முந்திலாம் நம்ம ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுவோம் லைக் கண்டிப்பாக 3 hours ஒன்ஸ் போடணுன்ட்டு. பட் இப்போல்லாம் வந்துட்டு சில சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம 5 hours கழிச்சு கூட ரீஅப்ளை பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் சிங்கிள் அப்ளிகேஷன் கூட போதும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறது. உங்களால் வந்து ஒரு நாளில் இத்தனை வாட்டி போட முடியாட்டியும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் போட்டாலுமே கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்க்கு வந்துட்டு அது பெனிஃபிஷியல் தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அது லைட் ப்ரொடெக்ஷன் மட்டும் கிடையாது, சன்ஸ்க்ரீன் இஸ் ஆல்சோ நோன் டு prevent aging, meaning it acts as an anti-aging as well. ஸோ அதனால நம்மளுக்கு அந்த டுவல் பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் மோர் ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இன்டோரில் தான் இருக்கேன், நான் பெருசாக எங்கேயுமே போகிறதே இல்லை, நான் போடணுமானா நீங்கள் இன்டோரில் இருக்கீங்க, இன்டோரில் உட்காந்துட்டு உங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காருங்க, இல்லாட்டி டெலிவிஷன் முன்னாடி, இல்லைன்னா கிச்சனில் வச்சு ஸ்டவ்வுக்கு முன்னாடி போய் நின்றாலுமே எல்லாமே இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஹீட் தான். ஸோ எவ்ரி திங் வில் கான்ட்ரிபியூட் டு ஸ்கின் டேமேஜ். அண்ட் முக்கியமாக நம்ம ஸ்கின்ல நம்ம ஏன் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பிக்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்கின். ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்கின் கேன்சர்ஸ் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் கிடையாது, பட் ஈஸியாக பிக்மெண்டேஷன் ஆகக்கூடிய ஸ்கின். ஸோ அந்த பிக்மெண்டேஷன்லேருந்து ஸ்கின் டோன் ஆமாம். ஸோ நம்ம பிக்மெண்டேஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கே நான் வந்து நம்மளுக்கு சன்ஸ்கிரீன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். SPF வந்துட்டு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி PA ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அது யூஸ்வலாக வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற சன்ஸ்கிரீனில் வந்துட்டு 3+ இல்லை 4+ இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ குட். ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ் வந்து நம்ம ஏஜிங்னால நம்ம ஏஜ் ஆகும்போது மாறுறதுக்கான ரீசன் இருக்கா? கண்டிப்பாக. ஸோ ஸ்கின் வந்துட்டு டெக்ஸ்சர் வந்து கேன் சேஞ்ச் வித் ஏஜ், கேன் சேஞ்ச் வித் யோர் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் as well. ஹியூமிடிட்டி, ஸோ இது எல்லாமே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு இப்போ நான் சென்னையில் வந்துட்டு நான் வந்து ஒரு ஹியூமிடிட்டி ஹையாக, அதே மாதிரி ரொம்ப நம்மளுக்கு ட்ரையாகவும் இருக்காது இல்லையா கிளைமேட். இப்போ இதுவே நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன், ஈவன் இன் அன் ஏர்க்ராஃப்ட் உங்களோட ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் மாறும். ஸோ அப்போவுமே உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து மாறலாம், ஸ்கின் டைப்பும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, ஆஸ் வி ஏஜ் நம்மளோட ஸ்கின்க்கு வந்துட்டு அந்த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்துட்டு கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஆஸ் ஏஜ் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகுதுன்னு நினைப்பாங்க. மூணாவது வந்துட்டு என்னென்னா, இன்க்ரீஸிங் ஏஜ் நிறைய பேருக்கு வந்துட்டு என்னென்னா ஸ்கின் கேன் ஆல்சோ பிகம் ஆயிலி. இஃப் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இஷ்யூஸ் லைக் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, விமென்க்கு வந்துட்டு PCOS டெவலப் ஆகுது அப்படின்னாலுமே நிறைய பேர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு டீனேஜ் அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு பிம்பிள்ஸ்லாம் வந்ததே கிடையாது, ஆனால் இப்போ வருது அப்படின்னா கண்டிப்பாக ஹார்மோனல் இஷ்யூஸ்னாலையுமே வந்துட்டு யுவர் ஸ்கின் டைப் கேன் சேஞ்ச். ஸோ நார்மலாக இருந்தது இட் கேன் ஆல்சோ பிகம் ஆயிலி. ஸோ அதனால தான் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போதும் இட் ஷுட் நாட் பி லைக் இப்போ நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ஃபுல்லாக எப்போவுமே இதே ப்ராடக்ட் இருந்தால் கிடையாது, உங்கள் ஸ்கின் டைப்புக்கு சேஞ்ச். அதே மாதிரி இப்போ நான் ஒரு பிளேஸ் சேஞ்ச் ஆகுறேன், இங்கேருந்து ஒரு ட்ரை பிளேஸ்க்காக போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூரில் உங்களுக்கு ஹியூமிடிட்டி எவ்வளவா இருக்காது, ட்ரையாக இருக்கும். ஸோ அங்கே போகும்போது அங்கே தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கின் மாறும்போது நீங்கள் ப்ராடக்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணால் இட் ஷுட் பி ஃபைன். இப்போ வந்து நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸும் வர ஆரம்பிச்சிச்சு. கொரியன் ஸ்கின் கேர் அப்படின்லாம் நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்லும் போதே சிரிக்கிறீங்க. கொரியன் ஸ்கின் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல மேம்.
இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுதா? அண்ட் கொலாஜன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்றாங்க. கொலாஜன் பூஸ்டர் அப்படின்றது என்ன? அதை வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்னால மட்டும்தான் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு 2 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கொரியன் ஸ்கின் கேர் ஏன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு அப்சஷன்னா, பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் நம்ம வெளியே சொல்லாட்டியுமே இன்னுமே நம்ம ஊரில் இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ, அது நான் வந்து இஷ்யூவாக தான் பார்க்குறேன், இஸ் ஸ்கின் கலர். வி ஆர் ஒப்சஸ்ட் வித் ஃபேர் ஸ்கின். இப்போது இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ்லையுமே வந்துட்டு நான் பார்க்குறேன், கிளினிக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது கலர் கம்மியாக இருக்குது, கலர் எப்படி. ஸோ நான் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, த ஸ்கின் கலர் தட் யூ ஆர் இன் இஸ் த பெஸ்ட் கலர். அண்ட் ஜென்ரலி நம்ம வந்து we should feel proud of our skin color because it is protective in a lot of different ways. And individual-ஆ கூட அவங்களோட ஸ்கின் கலரில் வந்துட்டு they should feel happy and proud in it. எஸ், அதில் வந்துட்டு சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ணலாம். பட் இந்த ஃபேர் ஆகணும், பிரைட் ஆகணும் அப்படின்ட்டு லாட் ஆஃப் பீப்புள் யூஸ் அன்னேம்டு க்ரீம்ஸ், தே யூஸ் இந்த மர்க்யூரி கண்டெய்னிங் க்ரீம்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்கின் டேமேஜ் மட்டும் இல்லை, உள் உறுப்புகளையும் வந்துட்டு டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஐ வுட் லைக் டு ஸ்ட்ரெஸ். அண்ட் கம்மிங் டு த கொரியன் ஸ்கின் கேர், ஸோ பேசிக்லி வந்துட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் அது அவங்க 10 ஸ்டெப்பு பண்ணாலும் 15 ஸ்டெப்பு 40 ஸ்டெப் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அவங்களுக்கு மெயினாக என்ன ஒரு ஃபேக்டர் இருக்குன்னா ஹைட்ரேஷன். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஸ்கின்னை ப்ளம்பாக காமிக்கிறதுக்கு ஹைட்ரேஷன் கம்மி. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம ஹியூமிடிட்டி வேறு. ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாகவே வந்து சம்டைம்ஸ் வி டெல் பீப்புள், எஸ்பெஷலி கொஞ்சம் இந்த காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஈவன் ஃபார் சம்மன் ஹூஸ் காட் அன் ஆயிலி ஸ்கின். ஆனால் நீங்கள் வந்துட்டு சம்டைம்ஸ் யூ கேன் கெட் அவே ஈவன் வித்தவுட் தட். அதாவது நீங்கள் டே டைமில் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நான் ஜென்ரலி ஐ வில் ஆல்வேஸ் எம்பசிஸ் ஆன் நைட் டைம் யூஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் ஃபார் எவ்ரி ஒன். இதுவே ட்ரை ஸ்கின்னா அவங்களால மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. பட் இப்போ ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ வர சன்ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த ஒரு மாய்ஸ்ட் ஃபீல் இருக்கிறதுனால வி கேன் கெட் அவே வித் தட். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இருக்கணும்னு தேவை கிடையாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு அதுதான் கீ ஃபேக்டர். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ingredients வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கும். there might be the same ingredients in 4-5 steps. so we do not require that. ரெண்டாவது நம்ம ஸ்கின் ஜெனட்டிக்ஸையும் புரிஞ்சுக்கணும். அவங்களோட ஸ்கின் ஜெனட்டிக்ஸ் வந்து வேறு, நம்ம ஸ்கின் ஜெனட்டிக்ஸ் வேறு. ஸோ அதனால தான் ஃபார் நிறைய பேர் வந்துட்டு நானும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணேன் ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஆர் நாட் ரியலி சூட்டபிள். ஸோ தட் இஸ் வாட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சம்டைம்ஸ் ஸ்கின் கேர் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். நம்ம ரொம்ப மல்டி லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்ணாமல் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஸ்கின் கோலை அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்று, நம்மள மாதிரி கிளைமேட்டில் வந்துட்டு மல்டி லேயரிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் போடும்போது, இந்த 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அக்ளூஷன்னாலேயே நிறைய பேருக்கு வந்துட்டு பிம்பிள்ஸு இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின் ரொம்ப ஓவராக சென்சிட்டிவ் ஆகிட்டு வந்துட்டு ரேஷஸ் மாதிரி வருது. இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஐ திங்க் கொரியன் ஸ்கின் கேர் வி கேன் லீவ் இட் டு கொரியன்ஸ் அண்ட் பேசிக் இந்தியன் ஸ்கின் கேர் வி கேன் ஃபாலோ. த செகண்ட் திங், கொலாஜன் பற்றி பேசணும். கொலாஜன் வந்துட்டு இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட் இன் யோர் ஸ்கின். ஸோ நம்ம ஸ்கின்லேயே வந்து பார்த்தோம்னா நம்ம மேலோட்டமாக பார்க்குற தோல் வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். நடுவில் வந்துட்டு டெர்மல் லேயர்னு இருக்கும், அது கீழே வந்துட்டு நம்மளுக்கு ஃபேட் இருக்கும். இப்போ இந்த டெர்மல் லேயரில் வந்துட்டு நம்மளுக்கு 2 இம்பார்ட்டன்ட் காம்பனெண்ட் இருக்கும், கொலாஜன் அண்ட் இலாஸ்டின். ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்படின்னா ஒரு கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ அது வந்துட்டு ப்ராப்பராக இருந்தால் தான் அந்த ஸ்கின் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்த்தியாக அந்த தொங்கி போகாமல் அந்த க்ளோயிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ கொலாஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, யூ கேன் டேக் இட் இன்கார்பரேட்டட் இன் யோர் ஃபுட். ஸோ ஃபுட்டில் வந்துட்டு ஹையஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா கொலாஜன் வந்துட்டு போன் ப்ராத்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எலும்பு. ஸோ அந்த போன் ப்ராத் வந்துட்டு இஸ் ஹைலி ரிச் இன் கொலாஜன். அது இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நேச்சுரலாகவே வந்துட்டு யுவர் கொலாஜன் கெட்ஸ். வெஜிடேரியன்ஸ்க்கு மேம் அதான் அடுத்து வரேன். ஸோ என்னன்னா வாட் வி ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ட்ரூ கொலாஜன்னு பார்த்தோம்னா
ஆனஸ்டாக சொல்லணும்னா நான் வெஜிடேரியன் சோர்சஸில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த பிளான்ட் பேஸ்ட் கொலாஜன்னு சொல்கிறது வந்துட்டு ஆர் கொலாஜன் பூஸ்டர்ஸ். ஸோ என்னன்னா டைரெக்டாக கொலாஜனை ட்ரிகர் பண்ணாது, பட் கொலாஜன் ப்ராசஸ் பண்ணுற பாத்வேல அது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ சாதாரணமாக வந்துட்டு நீங்கள் விட்டமின் சி ரிச்சாக இருக்கிற ஃபுட்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிட்ரஸ் ஃபுட்ஸு, பெர்ரிஸ், அதெல்லாமே தே ஆர் ஆல் கொலாஜன் பூஸ்டர்ஸ் தான். வென் இட் கம்ஸ் டு கொலாஜன் க்ரீம்ஸ் எல்லாம் எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா கொலாஜன் க்ரீம்ஸ் வந்து உள்ள நம்ம ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் பண்ணி கொலாஜனை வந்துட்டு நம்மளுக்கு உற்பத்தி பண்ண வாய்ப்பே கிடையாது. பட் இஃப் யூ டேக் இட் ஐதர் நான் சொன்ன மாதிரி நம்ம ரெகுலர் ஃபுட்டில் நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணுறதும் ஏன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு பேசணும்னா நம்ம இப்போ இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் நிறைய பேர்னால வந்துட்டு உட்காந்துட்டு டெய்லி அந்த நம்ம போன் ப்ராத் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எஸ் கொலாஜன் சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். த பெஸ்ட் வே டு டேக் இட் வந்துட்டு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பவுடர்ஸ் தான். மோர் தென் கேப்சூல்ஸ், பவுடர்ஸ் ஆர் த பெஸ்ட் ஃபார்ம். அண்ட் அதுலேயுமே மெரைன் கொலாஜன் தான் இஸ் த பெஸ்ட் டைப் ஆஃப் கொலாஜன் தட் யூ கேன் டேக். ஸோ ரெகுலராக லைக் லெட்ஸ் சே ஈவன் ஆஃப்டர் ஒரு 30 or 35 கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு என்னென்னா கொலாஜன் இன்டேக் வந்துட்டு ஸ்கின் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை ஹேர் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த டெண்டன்ஸ், லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த ஏர்லியாக அந்த முட்டி வலி இதெல்லாம் சொல்லும் போதுமே கொலாஜன் வந்துட்டு வில் ஆல்சோ ஹெல்ப் ஃபார் தட். ஸோ அது வந்து லாங் ரன்ல பெனிஃபிஷியல் தான். இப்போ வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அன்னோன் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும் மேம்? ஓகே, ஸோ இப்போ இந்த அன்னேம் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு என்னன்னா பேசிக்லி அதில் லேபிள் இருக்காது. ஸோ நம்ம அது நார்மலாகவே நம்மளுக்கு இது வந்துட்டு நிறைய டெக்கேட்ஸாகவே இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ பேசிக்லி அதில் என்ன இருக்கும்னா ஸ்டீராய்ட்ஸ் இருக்கும். டெர்மட்டாலஜியில் கண்டிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் சில ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அந்த இண்டிகேஷன்ஸ்க்கு ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி வந்துட்டு ஃபேர்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டீராய்ட்ஸ்னாலே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கொடுக்க வேண்டிய இடத்துலையுமே வந்துட்டு ஐயோ எனக்கு ஸ்டீராய்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் சில இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட டாக்டருக்கு தெரியும் அது எங்கே கொடுக்கணும் எங்கே கொடுக்கக்கூடாதுன்ட்டு. பட் இந்த மாதிரி ஃபேர்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு தோல் வந்துட்டு ரொம்ப மெலிஸ் ஆயிரும். எந்த அளவுக்கு மெலிஸ் ஆகும்னா உள்ளே இருக்கிற ரத்த ஓட்ட நாளம்லாம் வெளியில தெரியும். பிளட் வெசல்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும்போதுமே தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து ஃபேஸ் ரொம்ப பிங்கா இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ்னால வருது. அண்ட் அவங்க இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க அதை யூஸ் பண்ண ஸ்கின் வந்துட்டு நார்மலாக திருப்பி இருக்கவே இருக்காது. இட் வில் டெஃபினெட்லி லுக் அப்நார்மல். இதுவே அவங்க சடனாக வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லை விட்டு போட்டாலுமே அவங்க ஸ்கின் வந்துட்டு ரொம்ப டார்க் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்டார்ட் ரீயூசிங் அகைன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஸ்கின் எல்லாம் தின்னாக ஸ்கின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். ஸோ நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி வரலாம் அவங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 weeks பேக் கூட நான் ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி தான் இந்த ஃபேர்னஸ்க்காக க்ரீம்ஸ் அவங்க வாங்கி போட்டு ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு பாயில்ஸ் வந்துடுச்சு பஸ் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் தட் வி ஹேவ் டு டூ இஸ் ask them to stop using it. அண்ட் ஏன்னா அதுவே ரொம்ப ஒரு கஷ்டமான பார்ட். அவங்க வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னா திருப்பி என் ஸ்கின் டார்க் ஆயிரும் அப்படின்ட்டு. அண்ட் இவென்ச்சுவலி நிறைய பேர் திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் த பெஸ்ட் திங் டு ப்ரொடெக்ட் யுவர் ஸ்கின் இஸ் டு நாட் யூஸ் இட். ரெண்டாவது அவங்க தோல் அந்த டைமில் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு முதல்ல வந்துட்டு பேரியர் ரிப்பேர் தான். ஸோ மாய்ஸ்சரைசர், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் மாய்ஸ்சரைசர் அண்ட் டே டைமில் சன் ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாக. அண்ட் இது மட்டும் தான் பேசிக். இது அலாங் வித் ஒரு ஜென்டல் ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் நம்ம கொடுப்போம். இது இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால நான் இன்ஃபெக்டிவ் பார்ட்டியும் வந்து ட்ரீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஓரலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து க்ரீம்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி. இட் வில் இவென்ச்சுவலி செட்டில். பட் திருப்பி அவங்க அதை போயிட்டாங்கன்னா திருப்பி இன்னும் ஃபர்தர் டேமேஜ் ஆக நம்மளுக்கு இஷ்யூஸும் நிறைய வரும். அண்ட் ஒரு டைமுக்கு அப்புறம் நம்ம எது பண்ணாலும் ஸ்கின் அவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்பாண்டும் ஆகாது. அதே மாதிரி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ பீரியட் எடுக்கும் மேம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கு? ஸோ இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் அவங்க எத்தனை வருஷமாக அதை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஷார்ட் டேர்ம் தானே சீக்கிரமாக நம்ம ரெக்கவரி கொடுத்துடலாம். ஐ திங்க் த லாங்கஸ்ட் டைம் ஆஃப் ரெக்கவரி தட் ஐவ் சீன் இஸ் அரவுண்ட் 4 months.
அதாவது அவங்க ஸ்கின் வந்துட்டு அவங்கனால தொட்டு ஓகே என் ஸ்கின் நார்மல் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணது வந்துட்டு ஒரு பேஷண்ட்க்கு 4 மாதம் ஆச்சு பண்ணுறதுக்கு. பட் அட்லீஸ்ட் ஐ வாஸ் தேங்க்ஃபுல். அவங்க வந்து அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஜஸ்ட் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால வி வர் ஏபிள் டு ரெக்கவர் இட். ஸோ தட் இஸ் ஆல்சோ தட். ஸ்கின் பீலிங்னு ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு மேம். ஸ்கின் பீலிங் பண்ணா நம்மளோட ஸ்கின் என்ன ஆகும்? டெக்ஸ்சர்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருமா? ஸோ ஸ்கின் பீலிங் அதாவது கெமிக்கல் பீல்ஸுங்கிறது இன் கிளினிக்கில் நாங்கள் காமனாக பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான். அண்ட் ஸ்கின் பீல்ஸ் வந்துட்டு நம்ம எக்கச்சக்க கண்டிஷன்ஸ்க்கு பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வெறும் ஸ்கின் ஆயிலியாக இருக்குது, இல்லாட்டி ஸ்கின் வந்துட்டு டல்லாக இருக்குது, ஆக்னி இருக்குது, பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்குது, இன்ஃபேக்ட் கொஞ்சம் ஸ்கின் வந்துட்டு ஒரு மாதிரி லைஃப்லெஸ்ஸாக இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி பல்வேறு கண்டிஷன்ஸ்க்கு பீல்ஸ் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் பீல்ஸ் இருக்குது ஈவன் இந்த டைப் ஆஃப் பீல் தட் வி யூஸ். ஸோ முந்திலாம் வந்துட்டு நம்மளுக்கு ஜஸ்ட் லிக்விட் பேஸ் பீல்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருந்துச்சு. இப்போல்லாம் ஜெல் பேஸ் பீல்ஸ் வந்துருச்சு வித் வெரி மினிமல் டவுன் டைம். ஸோ ரொம்ப மைல்டு எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்கும், பட் ரிசல்ட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம லைக் ஜென்ரலாக ஸ்கின் டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்ல இந்த மாதிரி ஆக்னி மாதிரி இஷ்யூஸ், இப்போ சில பேருக்கு ஆக்னி பிக்மெண்டேஷன் இன்னும் கலந்துருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளோட மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரீட்மெண்ட்டோட பீல்ஸ் மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக தேல் கெட் அ ஃபாஸ்டர் ரிசல்ட். அண்ட் நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்ட்ரீம் லைனும் பண்ணிடலாம் அவங்க ட்ரீட்மெண்ட்டை. அண்ட் ஸ்கின்னும் வந்து ஃபாஸ்டராக கிளியர் ஆகும். அண்ட் ஃபார் ஜென்ரல் ஸ்கின் மெயின்டெனன்ஸுமே நிறைய பேர் வந்துட்டு லைக் ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ், சம்டைம்ஸ் ஒன்ஸ் இன் அ மந்த் கூட வந்துட்டு பீல்ஸ் வந்து பண்ணிப்பாங்க. ஆன்டி ஏஜிங்க்குமே இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பீல்ஸ் லைக் வித் விசிபிள் எக்ஸ்ஃபோலியேஷன் இருக்கிறது வந்துட்டு லைக் ஒரு 1 வீக் வரைக்குமே அவங்களுக்கு ஸ்கின் பீலிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கர் பீல்ஸுமே இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சில பீல்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ், ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் நம்ம ஸ்கின் டைப்பு, ஸ்கின் கண்டிஷன், நம்மளுக்கு என்ன ஸ்கின்க்கு ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு இல்லாம நிறைய பேர் வந்து இந்த ஏஸ்தட்டிக் கிளினிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸும் அதிகமா வருது. அப்படி வரும்போது லைக் காமன்லி லைக் நான் இங்க மாதிரி இங்க போனேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாம டெர்மட்டாலஜிஸ்ட்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு மென்ஷன் பண்ணும்போது அது எப்படி மேம் டிஃப்ரென்ஷியேட் பண்றது? லைக் இங்க ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இப்படி இருக்கும், லைக் டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து போய் ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா என்ன விஷயம் சொல்வீங்க? ஸோ தி ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயே வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு அவங்க அதுக்கு முன்னாடி வச்சிருந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சு நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்டே இல்லைன்ற வந்துட்டு தெரிய வந்திருக்கு. அண்ட் திஸ் இஸ் வித் educated people who are well educated. ஸோ பேசிக்லி ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்னா போஸ்ட் MBBS அவங்க வந்துட்டு ஐதர் MD டெர்மட்டாலஜி இல்லை டிப்ளமா டெர்மட்டாலஜி இல்லை DNB டெர்மட்டாலஜி முடிச்சிருக்கணும். ஸோ இது இல்லாமல் of course there are other fellowships within dermatology itself, but basic qualification of a dermatologist இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, ட்ரைகாலஜிஸ்டாக இருந்தாலும் சரி, ஏஸ்தெட்டிக் ஃபிசிஷியனாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே டெர்மட்டாலஜி கீழே தான் வரும். ஸோ ட்ரைகாலஜிங்கிறது வந்துட்டு ஹேரில் வந்துட்டு நாங்கள் படிக்கிற பாட்டை தான் ட்ரைகாலஜின்னு சொல்லுவோம். ஸோ டெர்மட்டாலஜிஸ்டாக இருந்தால் தான் யூ குவாலிஃபை டு ஈவன் ட்ரீட் ஹேர் ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ அண்ட் அதுலேயே தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டும் வரும். ஸோ இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸும் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் குவாலிஃபைட் டு டூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இதுதான் பேசிக் இது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போகிற டாக்டர் கிட்ட குவாலிஃபிகேஷன் இதுதான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென் யூ ஷுட் நோ யூர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். அவ்வளோதான், வேற எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஸ்கின் ரிப்பேர் அதெல்லாம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்றாங்க மேம். ஸோ ஹோம் ரெமிடிஸா இல்லை வந்து கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட்டா? ஜென்ரலி நான் வந்து கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நாட் ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட்ன்றதுனால நான் சொல்ல வரல. பட் என்னன்னா ஹோம் ரெமிடிஸ்லையுமே வந்துட்டு எவ்ரிதிங் தட் வி யூஸ் ஃபார் குக்கிங் வந்துட்டு will not really suit well on the face. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரியலைஸ் பண்ணணும்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு ஒன்று ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நம்ம வந்து லிட்டராக சொல்லணும்னா இந்த எரும மாட்டு தோலுக்கு போட்டு தேய்க்கிற மாதிரி நம்ம தோலை சாதாரணமாக ஒரு நாரை வச்சு நம்ம தேய்ச்சாலுமே ஸ்கின் டேமேஜ் ஆகும் தான். ஸோ அப்போனா நம்ம ஸ்கின் எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணணுமான்னா கண்டிப்பாக கிடையாது. பேசிக்காக நான் என்ன யூஸ் பண்ணலான்னா, நீங்கள் இப்போ வந்து ஓட்ஸ் வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் இட் ஐதர் ஆஸ் அ ஃபேஸ் மாஸ்க். நான் ஜெனரலி ஸ்க்ரப்ஸ் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு எனிதிங்
நம்ம ஸ்க்ரப் மாதிரி போட்டு தேய்க்க பிக்மெண்டேஷன் அதிகமாயிட்டே தான் போகும். சிம்பிளா சிம்பிளா மாதிரி இருக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேர் சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரும்போது சொல்லுவாங்க, நான் கழுத்தை போட்டு தேய்ன்னு தேய்க்கிறேன், ஆனா அழுக்கு போகவே மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம தேய்ச்சி அங்க பிக்மெண்டேஷனை உருவாக்கிட்டோன்றது. ஸோ அது குழந்தையோட தப்பு இல்லை, அந்த தேய்க்கிற பேரண்டோட தப்பு, ரைட்? ஸோ நம்ம அதிகமா எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் போடுறோமோ கண்டிப்பா பிக்மெண்டேஷனும் அதிகமாகும். ஸோ அதனால தான் இந்த ஸ்க்ரப்ஸு, லூஃபா, நார் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. கடவுளே நம்மளுக்கு நல்ல லூஃபா கையை கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் லூஃபா வித்தவுட் எனி டேமேஜ். ஓகே. அண்ட் நிறைய பேர் இதுலையுமே என்னன்னா நெகத்தை வச்சு தேய்ப்பாங்க. நெகம் கிடையாது, நம்மளோட பாம்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு குளிக்கணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம வீட்லேயே வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா ஓகே, டு அன் எக்ஸ்டென்ட் ரொம்ப ஃபைனாக பவுடர் அதாவது குறைனே இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ ஓட்ஸ் வந்து ஓகே. செகண்ட் திங், டு அன் எக்ஸ்டென்ட் கர்ட் இஸ் ஆல்சோ ஓகே, லாக்டிக் ஆசிட்ன்றதுனால. மற்றபடி நான் ஜென்ரலாக வந்து வீட்டில் வந்து வேறு எதுவுமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இன்னொன்று ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு கிடையாது. நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்கின் கேருங்கிறது எப்படி நம்ம ஜென்ரலாக நம்ம ஹெல்த்துக்கு கேர் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஸ்கின் கேர் வந்துட்டு இஸ் எ லைஃப் லாங் ஜேர்னி தான். ஸோ நம்ம வந்துட்டு அதில் நம்மளால எவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், மணி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்குது. வெதர் யூ வாண்ட் டு ஆப்ட் ஃபார் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் நாட் வந்துட்டு செகண்ட். இப்போ சப்போஸ் ஒருத்தங்களுக்கு வந்துட்டு ஆக்னினால தழும்பு இருக்குன்னா தழும்புக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். க்ரீம்ஸால் என்னால் தழும்பை வந்துட்டு போக வைக்க முடியாது. ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி தான், அதாவது லேசர்ஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு என்னால் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்காரிங்கை குறைக்க முடியும். பட் இதுவே எனக்கு வந்துட்டு ஒரு ஜென்ரலாக நான் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஆகணும்னு கிடையாது. ஸோ அதனால தான் பிஃபோர் நம்ம இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிறைய அவேர்னஸும் வந்ததுனால பீப்புள் ஆர் ஆல்சோ கெட்டிங் கன்ஃபியூஸ்ட். ஐயோ நான் இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா, இப்படி பண்ணாதான் இருக்கணுமான்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் போகிறதுக்கே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஜஸ்ட் கன்சல்ட் வித் யோர் டெர்மட்டாலஜிஸ்ட். இப்போ எனக்கு தேவை, நம்ம ஒன்று நினைப்போம் நம்மளுக்கு அது தேவைப்படும்னு, பட் ஆக்சுவல் கன்சல்டேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு அது தேவைப்படாமையே இருக்கலாம். அதுக்கு வேற ஆல்டர்னேட் சொல்யூஷனும் இருக்கலாம். ஸோ அதனால நீங்கள் வந்து உங்கள் டெர்மட்டாலஜிஸ்டோட வந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக லாங் சஸ்டெய்னிங்காக ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கிடைக்கும்.